ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து சேம் பீப்புள் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் கேட்கும்போது நான் அப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ யாருமே வீடியோ பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. அப்புறம் யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூவாக பார்க்குறவங்க தான் நிறைய பேர், அண்டு ரிட்டன் பார்க்குறவங்க ரொம்ப 1% தான் இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ ஆனால் பட் ரெகுலராக ப்ராடக்ட்டும் வாங்குறீங்க. சில ப்ராடக்ட் வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அதை பற்றி டீட்டெயிலுமே கேட்குறீங்க. ஸோ நான் அப்போ ஷேர் பண்ணுறது எனக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஒரு ஆடியோவில் சொல்லிட முடியாது. ஸோ அண்ட் எல்லா டைமும் நான் அவைலபிளாக இருப்பேனா அப்படின்றதுமே தெரியாது. ஓகே, ஸோ அதனால் வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் போடாமல் டைரெக்டாக வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட வீடியோவே நான் அனுப்பிடுவேன். அதில் வந்து தெளிவாக பொறுமையாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அண்ட் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரிலேட்டடாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஸோ இது வந்து நான் நேற்று எடுத்த வீடியோ தான். ஸோ நேற்று வந்து 3 டைப் ஆஃப் சோப் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். சார்கோல் சோப் அண்ட் வந்து ரெட் சாண்டல் சோப், நலங்கு மாவு சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதோட வீடியோ தான் இது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேணும், அந்த ப்ராடக்ட் வேணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. பட் நான் ரிப்ளை பண்ணினேன், பட் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணேன். அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே அண்ட் வந்து நம்மளோட சேனலோட அபவுட்டில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் பை பண்ணக்கூடிய அந்த லிங்க், அதாவது என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு என்னோடய கேட்லாக் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், என்னோடய யூடியூப்பில் அபவுட்லேயுமே நான் அந்த லிங்க்ஸ்லேயுமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து 20 டைப் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ், ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம்ஸ், சன்ஸ்க்ரீன் அண்ட் டோனர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. கேட்லாகில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ல அந்த சோப் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டேன், சார்கோல், ரெட் சாண்டல் அண்ட் வந்து நலங்கு மாவு சோப் வந்துட்டு இப்போ ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணேன். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நலங்கு மாவு வேறு இடத்துல வாங்கிட்டு இருந்தவங்க அங்கே வந்து ஓகே இல்லை, என்னோடய வீடியோ வந்து பார்த்து பிடிச்சி என்கிட்ட வந்து பை பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து இன்னுமே நிறைய நியூ பீப்புள் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ரீசன் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, என்னென்னா ரொம்ப நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நிறைய ஹோம்மேட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுமே இருக்குது, பட் இந்தளவுக்கு நேச்சுரலாக ஃப்ராக்ரண்ட் இந்த மாதிரி நேச்சுரலாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு வந்து இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எந்த அளவுக்கு கெமிக்கலை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ், அதாவது அந்த இன்க்ரீடியண்ட்டோட தன்மையும் குறையாதபடி என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே வேந்து பார்த்தேன். நம்ம இப்போ வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்ணாதவங்களே இல்லை, ஸோ அந்த ஸ்கின் கேர்லேயும் இவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இப்படி சொன்னோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே டைரெக்டாக வந்து லிங்க்கு நீங்கள் அபவுட்டில் செக் பண்ணி எனக்கு டைரெக்டாக மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கும் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் அவங்க ப்ராடக்ட் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் ரிப்ளை வரல. ஆனால் எனிவே எனக்கு வந்து நீங்கள் ஒரு காண்டாக்ட் பண்ணிங்க இல்லையா, அது வரைக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து புதுசாக பை பண்ணாதவங்க, ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர் தான் பை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த 2 வீக்காக வந்து நிறைய நியூ கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் நிறைய கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ப்ராடக்ட் வாங்கி ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, வேறு ஏதோ வித்தியாசமாக யூஸ் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்கோல் சோப் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக சோப் ப்ரிப்பேர் பண்ணோம் அதே தான் ஓடிட்டே இருந்தது. ஸோ வந்து
ஒரு 2 kg கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி அதை தனித்தனியாக நான் பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சோப்பு பேஸுன்றதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக பிரித்து ஒரு இதில் வந்துட்டு ரெட் சாண்டில் அண்ட் சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் வந்துட்டு நலங்கு மாவுமே வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 30 இன்க்ரீடியன்ட் போட்டு சேர்த்திருக்கோம். ஸோ நிறைய நலங்கு மாவில் வந்து வெறும் 5 to 6 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து 30 இன்க்ரீடியன்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த நலங்கு மாவோட டீட்டெயில் வீடியோவுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைன்னா என்னோடய ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு நலங்கு மாவு ப்ரிப்பரேஷன் போட்டாலே வந்துடும். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நலங்கு மாவுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நலங்கு மாவுக்குமே நல்ல ஒரு ரிவ்யூலாம் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அது மோல்ட்லேயுமே போர் பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் அதையுமே வந்துட்டு அன்மோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணது வெறும் 6 சோப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 6 சோப்பை செல் பண்ணுறதுக்கு எனக்கு 2 மந்த் ஆச்சு. சரிங்களா, 2 மந்த் ஆச்சு. ஆனால் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது என்னென்னா, நம்மளுக்கு சேல் ஆகணும் அப்படின்றதுனால அதிகமான கலரு, அதிகமான வாசனை. ஏன்னா மக்கள் வந்து இந்த 2யும் தானே பார்க்குறாங்க. அதில் இன்க்ரீடியன்ட் என்ன நேச்சுரலாக இருக்கா அது பார்க்குறதில்ல. ஸோ வாங்குறது வாங்காதது 2வது விஷயம். என்னோட அந்த கான்ஃபிடென்ட், என்னோட ஐடியாவை நான் மாற்றவே கூடாது அப்படின்றது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், அதிகமான வாசனை சேர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து நிறைய சேர்க்கணும். நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, நலங்கு மாவு சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து 1 kg கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். 200 கிராம் கிட்ட வந்து நான் அதில் சேர்த்திருந்தேன். நலங்கு மாவு வந்து ஆக்சுவலி வந்து அதர் ஹேண்ட்மேட் இதிலலாம் வந்து இப்படி சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா வந்து ஒரு 50 கிராம் இவ்வளோ தான் சேர்த்துப்பாங்க. நான் அதோட பெனிஃபிட் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுனால இப்படி சேர்த்துருக்கேன். ஸோ என்னோட மெயின் இதுவே அதுதான். நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் நம்மளோட சோப்ஸ் எல்லாமே அதர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை விட நம்மளோட ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ என்னோட மெயின் திங் அதுதான். நம்ம இயற்கையை அழிக்கவும் கூடாது. முன்னாடி இருந்தே சொல்லியிருப்பேன், என்னோட கார்டனிங் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இயற்கைக்கு நம்ம சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும். ஏன்னா அது இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை. அண்ட் வந்து இயற்கைக்கிட்டேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து அதில் நம்மளோட ஸ்கின் கேர் ரொம்ப நேச்சுரலாக பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதுதான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த நலங்கு மாவுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த பருப்பு வகைகள் இருக்குது இல்லையா, பயிர் வகைகள், அது மட்டும்தான் கடையில் வாங்கினேன். மற்றது எல்லாமே அந்த நீமு, குப்பைமேனி அண்டு இன்னும் ஃப்ளவர்ஸ், அந்த இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் கார்டனிங்லேருந்து தான் எடுத்தது. அண்டு சார்கோல் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணது தான். அண்ட் வந்து கிரேப்ஸு, மில்க்கு, இது எல்லாமே யூஸ்வலாக நம்ம வந்து வாங்குவோம்ல, அந்த டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ஹோம்மேட், ஹேண்ட்மேடாக எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். எதுக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் அதில் ஒன்றுத்துலேயும் சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், கலர் இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இப்போ சார்கோல் பவுடர்லையுமே வந்துட்டு மரத்துகள்களை எரித்து அதில் வந்து பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஹோம்லேயே சார்கோல் பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுனால ஸோ அது இன்னும் வந்து பியூராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஓரளவு வந்து நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஸ்கின் கேரில். ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு, டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் சீரம் வந்து கம்மிங் சூன் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அண்ட் வந்து சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது. லிப் பாம் அவைலபிளாக இருக்குது. லிப் ஆயில் அண்ட் ஐப்ரோ அண்ட் லேஷ் க்ரோ ஆயில், ஐப்ரோ அண்ட் லேஷ் இருக்குது இல்லையா, க்ரோ ஆயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் வந்து ஃபுட் கேர் ஆயில், நம்ம அந்த வெடிப்பு, பாதம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அந்த மாதிரி இருக்கிறதுக்குமே வந்து ஃபுட் கேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வந்து மவுத் புல்லிங் ஆயில், நம்ம ஆயிலை வச்சு மவுத் புல்லிங் பண்ணுவோம்ல, அந்த ஆயிலுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனில் நான் 1 by 1 வந்து உங்களுக்கு அதையுமே நான் சொல்லிடுவேன். இப்போ இது வந்து இந்த 2 வீக்கில் ப்ரிப்பேர் பண்ண நான் சோப்ஸ் இது எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் நிறைய சோப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் எதெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நலங்கு மாவு சோப்பு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ் அண்ட் மில்க் சோப்பு. அதில் வந்து ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ஒரு 7 கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது சார்கோல் சோப்ஸு. அண்டு இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
சொல்லிட்டேன் நலங்கு மாவு அப்படின்னுட்டு. அது வந்து முல்தானி மட்டி சோப்பு. அதுக்கப்புறம் இப்போ எடுக்கிறல அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்பு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் ரெடி பண்ண நெக்ஸ்ட் நாளே நிறைய ஆர்டர் வந்துச்சு. ஆனால் ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணணும். 40 நாளைக்கு அப்புறம் தான் நான் தர முடியும். அண்ட் இப்போ எடுக்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹனி காஃபி சோப்பு. அதுவுமே வந்துட்டு ஒரு 5 பீஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுவுமே ஆர்டர் வந்திருக்கு. 3 பீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது 40 நாளைக்கு அப்புறம் தான் தர முடியும் அப்படின்றதையுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெட் சாண்டில் சோப்பு. அதில் நார்மல் சாண்டில் அண்ட் ரெட் சாண்டில் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கு. அது ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த பவுடர் வந்து சைடில் அழகாக தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே இப்படி 40 நாள் அப்படியே வந்து விட்டுருவேன். 40 நாள் அதோட காஸ்டிக் சோடாவோட தன்மை எல்லாமே ஃபுல்லாக க்யூர் ஆகி ரொம்ப பியோர் நேச்சுரல் ஆயிரும். இன்னும் சோப்பு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பல்க் ஆர்டர் 2 கஸ்டமர் வந்து பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு 20 சோப்பு ஃபாரின் போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் என்னோடய போஸ்ட் ரீல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மோட்டிவாக ரொம்ப 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 மோட்டிவாக பேசியிருந்தீங்க. ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்னும் வீடியோஸ் போடுங்க, அண்ட் தென் இவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் ஹோம்மேடாக இவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ணிங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு அமௌண்ட் கிடைக்கல, அது 2வது பட்சம். அண்ட் எனக்கு ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரிவ்யூ அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மோட்டிவ், இது வந்து ஐ திங்க் என்ன இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றது என் மனசுக்கு தோணுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டேயுமே லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி இந்த 2யுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2யும் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியலனா நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ இதுதான் பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.